வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். வெரி சிம்பிளானது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூளை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு, மாங்காவை நாம் கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், எல்லா பீஸையும் நாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா பீஸையும் நாம் இப்படி கிராஸாக நாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நமக்கு கட் ஆகிடுச்சு, ஸ்லிப் ஆகிடுச்சு. பார்த்தீங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்படி கட் பண்ணணும். பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறேன்னு. பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி நாம் எல்லா பீஸையும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நாம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். நான் கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க எப்படி கட் பண்ணேன்னு. கிராஸாக நம்ம கட் பண்ணணும். பார்த்து மெதுவாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். எல்லா பீஸையும் நம்ம எப்படி சேர்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரோட்லலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம கட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த கஷ்டம் தெரியுது. பாருங்கள், நல்லா அழகாக இப்படி கட் பண்ணிவிட்டு சால்ட் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த சால்ட்டே பார்த்தீங்களா ரெட்டோடு சேர்ந்துச்சு. நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் டிப் பண்ணிவிட்டு நல்லா இப்படியே
நல்லா கொட்டிக்கலாம். கொட்டிட்டால் நமக்கு தேவையானது கிடச்சிரும். நமக்கு இப்படி கை வச்சு இப்படி தட்டிட்டு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ நாம் இதை எடுத்து அழகாக நல்லா முடிஞ்சிடுச்சு. நமக்கு பார்த்திங்க இல்லையா, ஒரு சின்ன விஷயந்தான். ரோட்டு கடையில் வந்து இந்த மாங்காவை எப்படி மாங்காய் வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணலாம். இந்த வெயில் நேரத்தில் நமக்கு மாங்காய் நிறைய கிடைக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வச்சு ஒரு சின்ன ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ரோட்டு கடையில் வந்து நம்ம ரோட்டில் போகும்போது இந்த மாங்காய் வந்து எல்லா இடங்கள்லையுமே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, நமக்கு கொடுப்பாங்க. இந்த மாங்காவோட நாம் இப்போ என்ன வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதை வச்சு நம்ம இந்த மாங்காவை வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு சூப்பரான ஒரு மோர் தான். பார்த்திங்க இல்லையா, இப்போ இந்த மோரும் இந்த மாங்காவும் தான் நமக்கு வந்து ஒரு காம்பினேஷனான ஒரு விஷயம். இது குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் மாங்காவை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய காரம் உடம்புல வந்து இருக்கும். இந்த காரம் வந்து உடம்புல வந்து போகும்போது நமக்கு சில நேரங்களில் வயிறு வந்து நமக்கு புண்ணாக இருக்கும் இல்லையா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காவோட சேர்த்து மாங்காய் இப்படி சாப்பிடும்போது நம்ம மாங்காவை கடிச்சிட்டு இப்படி சாப்பிட்றோம் இல்லையா. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது மாங்காய் அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. நான் அதை அழகாக பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சூப்பராக நல்லா இருக்கு பாருங்க. இப்போ வந்து நாம் இதை வந்து குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம். நானும் சாப்பிட போகிறேன், எங்கள் குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த மிளகாயில் இருக்கக்கூடிய இந்த காரங்களை வந்து நம்ம மோர் அது சாப்பிட்டுட்டு இந்த மோர் குடிச்ச உடனே நமக்கு அந்த காரம் வந்து நமக்கு எடுத்துடும். வயரில் வந்து எந்த விதமான வயிறு வலியோ எரிச்சலோ நமக்கு எடுக்காது. மோர் ரொம்ப சத்தானது. அதே போல் மாங்காவிலையும் விட்டமின் சியிலேருந்து நிறைய விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கும். எல்லோரும் வந்து இந்த மாங்காய் வந்து ஒரு சின்ன ஒரு ரெசிபி தானே அப்படின்னு நினைக்காம எல்லோரும் வந்து இந்த மாங்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. நோட்டிஃபிகேஷனில் எல்லா வித வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.